பார்க்க போறோம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அந்த ஸ்வீட் பாக்ஸை நான் கட் பண்ற மாதிரி கத்தி நல்லா ஹீட் பண்ணிட்டு 3 இடத்துல இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ண போறேங்க. 3 இடத்துல ரெக்டாங்கிள் ஷேப்ல இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிட்டு அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடைச்சிருங்க. பாருங்க இந்த மாதிரி தான் நீங்க கட் பண்ணி எடுக்கணும். அந்த பிளாஸ்டிக்கை தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சென்டர்லயும் அதே மாதிரி கட் பண்ணி அந்த போர்ஷனை எடுக்கலாம். கார்னர்ல வந்து ஒரு போர்ஷன் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே இதே மாதிரி கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக குப்பையில தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், ஸ்வீட் பாக்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸை ரீசைக்ளிங் பண்றதுக்கான நிறைய ஐடியாஸ் வந்து நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். மேல டாப்ல இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து ஹேங் பண்றதுக்காக தான் நான் போட்டுருக்கேன். இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹூக்ல ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ல ஏர் பேண்ட்ஸ்லாம் நீங்க ஹேங் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய போர்ஷன்ல இந்த மாதிரி ரிப்பனை வந்து நீங்க அழகா ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எத்தனை ரிப்பன் வேணாலும் நீங்க ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். மேலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்லயும் ஒரு 4 ஏர் பேண்ட் வரலும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டா இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க.